கேப்டன் மில்லர் திரைப்படம் மறைமுகமாக ஈழ அரசியலை பேசுகிறதா? விடுதலை புலிகள் அமைப்பில் கேப்டன் மில்லர் என்று அழைக்கப்பட்ட வள்ளிபுரம் வசந்தனுக்கும் இந்த கேப்டன் மில்லருக்கும் என்ன தொடர்பு? சிவராஜ்குமார் ஏற்று நடித்திருந்த செங்கோலன் கதாபாத்திரம் மேதகு பிரபாகரன் அவர்களை நினைவூட்டுகிறதா? இதை பத்தி எல்லாம் தான் டீடைலா பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கேப்டன் மில்லர் படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, இந்த கேப்டன் மில்லர் படத்தோட கதை வந்து ரொம்ப பிகினிங்ல யோசிச்சிருந்தேன். இந்த கதை வந்து ஒரு ஈழ அரசியலை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை. ஆனால் ஆரம்பத்தில் இந்த கதையை படமாக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து தமிழ் சினிமா சூழல இல்லை. அதனால நான் இந்த கதையை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி எழுதியிருந்தேன். அந்த கேரக்டரையும் அது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சூழலில் நடக்கக்கூடிய ஒரு கதையா நான் மாற்றி எழுதி தான் இந்த கேப்டன் மில்லருக்கான கதையை உருவாக்கியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல இல்லை, அவரோட முதல் படமான ராக்கியிலிருந்தே ஈழ அரசியலையும் ஈழ பிரச்சனையும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம படத்தில் பேசிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவருக்குள்ள இருக்க நம்ம பார்க்கலாம். ராக்கி படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ ராக்கியோட அம்மாவா வர்றவங்க ரோஹிணி வந்து ஈழத்திலிருந்து வந்தவங்க தான் காட்டியிருப்பாங்க. ஈழ தமிழ் பேசுவாங்க. அவங்க இதைத்தான் உன் அப்பாவும் சொன்னவர். அதை பார்க்க முடியாம தான் அங்கிருந்து வந்தேனா. அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, ஈழத்துலேருந்து எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக காட்டலைனாலும் சின்ன சின்ன வசனங்கள் மூலமாக ஈழத்தில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, எந்த நெருக்கடியில் வந்து அவங்க இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈழத்தில் அந்த போர் நடந்துகிட்டு இருந்த சூழலையும் இந்த படத்துக்குள்ள ஒரு சிச்சுவேஷனாக கிரியேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுக்கும் வசந்த் ரவிக்குமான உரையாடல் ஒன்று நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த சுச்சுவேஷனில் பாரதி ராஜா சொல்லுவார், வந்து ஈழத்தில் போர் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம வந்து அவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த சுச்சுவேஷனில் வந்து பிஸ்னஸ்லாம் பார்க்காம நம்ம மக்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து பாரதிராஜா சொல்லுவார். போர் நடந்துட்டு இருக்கு, நம்ம தமிழ் ஜனங்கள்லாம் செத்துட்டு இருக்காங்கிற கவலை உன்னை காட்டில் எனக்கு அதிகம். வசந்த ரவிமே கூட அந்த ஈழத்து பிரச்சனையில் வந்து மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு வந்து வெப்பன் சப்ளை பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த கழுகு என்ன பஞ்சாயத்து? இந்த வாட்டியை பார்ட்டிக்கு கழுகு ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். இந்த மாதிரி படம் முழுக்கவே சின்ன சின்ன வசனங்கள் மூலமா ஈழ தமிழர்களோட பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வசந்த் ரவி வந்து தன்னோட தங்கச்சி பொண்ணை கூட்டிகிட்டு ஈழத்துக்கு தான் திரும்ப போறேன், எனக்கு இங்கே சேஃப் இல்லை, நான் அங்கே போயிடுறேன், ஈழத்துக்கு போறதா என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அவர்களுக்கு வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு படம் எடுக்கணும், அல்லது நம்ம எடுக்கிற படத்துல வந்து அவங்களோட பிரச்சனை பேசுற மாதிரியான காட்சிகள் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம கேப்டன் மில்லருக்கு வந்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு ஈழத்தில் நடக்கிற கதையாக தான் எடுக்க முயற்சி பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கான சூழல் இல்லாத சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பிரச்சனையா இந்த படத்துல வந்து உருவாக்கி இருக்காரு. இந்த படத்துக்கு எதுக்காக கேப்டன் மில்லர் அப்படிங்கிற தலைப்பு அப்படின்னு யோசிக்கும் போது உண்மையிலே கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்த விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த ஒரு போராளி தான் ஞாபகத்துக்கு வராரு. இந்த கேப்டன் மில்லர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவரோட இயற்பெயர் வந்து வள்ளிபுரம் வசந்தன். இவர் 1966 ஜனவரி 1 இலங்கை யாழ்ப்பாணத்துல தான் பிறந்தாரு. இளம் வயதிலேயே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்போட செயல்பாடுகள்ல ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்புல தன்னை இணைச்சுக்கிறாரு. அடுத்ததா விடுதலை புலிகள் அமைப்போட கரும்புலிகள் அப்படிங்கிற பிரிவுல வந்து இவர் சேர்றாரு. 240 பேர் இருக்கக்கூடிய இந்த கரும்புலிகள் அப்படிங்கிற அமைப்புல வந்து கேப்டன் மில்லர் தான் முதலாவது கரும்புலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல அவர் தான் முதல் தற்கொலை படை போராளி அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறாரு. இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்க தங்களோட அடையாளம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, எங்கேயும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தினால மாற்று பெயரோட வந்து உழவுவாங்க. அப்படிதான் வள்ளிபுரம் வசந்தன் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெயரை மாத்திக்கிறாரு. சோ கேப்டன் மில்லர் என்று அழைக்கப்பட்ட வள்ளிபுரம் வசந்தன் இவரோட கதை தான் வந்து தனுஷ் நடிச்சிருக்க கேப்டன் மில்லர் படத்தோட கதையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. கேப்டன் மில்லர் படம் வந்து சொந்த ஊர் மக்களை கோயிலுக்குள்ள உள்ள விடாம இருக்கிறது, அங்க இருக்க மன்னர்கள் பண்ற கொடுமைகள், ஆங்கிலேயர்கள் பண்ற அட்ராசிட்டிஸ், இந்த மாதிரி வேற வேற விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்குது. ஆனா இந்த படத்துல வர ஒரு சில போர் காட்சிகள் வேணா நமக்கு ஈழ பிரச்சனையும் ஈழத்தமிழர்கள் சந்திச்ச கொடுமைகளையும் ஞாபகப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கலாம். அதை தாண்டி இந்த படம் நேரடியா ஈழ பிரச்சனைகளை பேசிதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆனா படம் முழுக்கவே சின்ன சின்னதா ஈழம் தொடர்பான வசனங்களும் ஈழ அரசியலை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரியான காட்சிகளும் கதாபாத்திரங்களும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. தனுஷ் வந்து அடிக்கடி நான் சிலோன் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுலயும் குறிப்பா ஒரு காட்சியில வந்து உழைச்சிட்டா பேசாம சிலோனுக்கு போயிட்டு வேற ஒரு வாழ்க்கை வாழலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டரை கொண்டுட்டு தனுஷ் எஸ்கேப் ஆயிடுவாரு. எங்க போயிட்டாரு அவரு எல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டெட் பாடி மேல ஒரு பேப்பர் வச்சுட்டு போயிருந்திருப்பாரு தனுஷ். அதை எடுத்து பார்த்தோம்னா அதுல சிலோன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அவர் ஏன் சிலோனுக்கு போகணும்னு யோசிக்கிறாரு, சிலோனுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, அந்த மாதிரி எந்த எக்ஸ்பிளனேஷனுமே படத்துல கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து ஈழ அரசியலை இந்த படத்துல நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு எழுதியிருந்தாரா நமக்கு தெரியல. அடுத்ததா சிவராஜ்குமார் கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து விடுதலை புலிகள் அமைப்போட தலைவரான மேதகு பிரபாகரன் அவர்களை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அவரோட பேர் செங்கோலன், ஊருக்காக போராடுற ஒரு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவரை காட்டியிருக்காங்க. பட் அவர் வந்து பெரும்பாலும் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல, காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வசனங்கள் எல்லாமே வருது. அவர் கேரக்டர் அவர்கிட்ட கேட்கிறாரு, எத்தனை நாள் காட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்க போறீங்க, நீங்க வாங்க வெளியில வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த காட்சியா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே வந்து ஊருக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை மக்கள் மனசுலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த கேரக்டர் ஓரளவுக்கு விடுதலை புலிகள் அமைப்போட தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவர் கிளைமேக்ஸ்ல வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. குதிரையில வரும்போது அவரோட தோற்றமா இருக்கட்டும், மீசியா இருக்கட்டும், முழுக்க முழுக்க ஒரு பிரபாகரனோட லுக்ல இருக்கணுங்கிற மாதிரி கான்சியஸா கிரியேட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல விடுதலைக்காக போராடுற ஒரு அமைப்பு இருக்காங்க, பிரியங்கா மோகன் அவங்க எல்லாம் கூட அந்த அமைப்புல தான் இருக்காங்க. அந்த அமைப்போட பேர் என்ன அப்படிங்கறத
அப்படிங்கறது வந்து எந்த ஷாட்லயுமே எலாபரேட்டா காட்டல. ஒரே ஒரு ஷாட்ல மட்டும் டக்குன்னு வந்துட்டு போயிருச்சு. அது சரியா பார்க்க கூட முடியல. பட் அந்த அமைப்போட பேர் வந்து விடுதலைன்னு தான் ஆரம்பிக்குது. விடுதலை கலா ஆர் காலா அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சு. பட் விடுதலைன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கிறாங்க. அந்த அமைப்போட பேருமே விடுதலை புலிகள் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துற மாதிரி தான் வச்சிருக்காங்க. படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் வராரு, வின்சென்ட் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஒரு சீன்ல சொல்றாரு, எனக்கு சொல்ற பேச்சை கேட்கிற புலிகளும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த புலிகளை சொல்றாரு? அப்ப விடுதலை புலிகள் ஞாபகப்படுத்த மாதிரி தான் இந்த டயலாகும் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இந்த கேரக்டர் பேர் சொன்னீங்களா, வின்சென்ட் பிள்ளைன்னு சொல்லிட்டு. அதே போல பிரியங்கா மகன் கேரக்டர் பேருமே வேல்மதின்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க. வேல்மதியில இருக்க வேலா இருக்கட்டும், வின்சென்ட் பிள்ளையில இருக்க பிள்ளையா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படிங்கிற ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கணும்னு கூட அவங்க யோசிச்சு வச்சிருந்திருக்கலாம். படத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த படம் நேரடியா ஈழ அரசியலை பத்தி பேசல. இது பேச எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இங்க இருந்த பிரச்சனைகள், அங்க இருந்த மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியாம இருந்த கஷ்டங்கள், ஆங்கிலேயர்கள்கிட்டையும் மன்னர்கள்கிட்டையும் மாட்டிட்டு அவங்க பட்ட கஷ்டங்கள், அப்படியான விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்குது. இந்த படத்துக்கு வந்து அந்த கோயில் நுழைவு போராட்டம் மாதிரியான விஷயங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக நிறைய தரப்புல இருந்து பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்குது. ஒரு சிலர் வந்து இந்த சமூக அரசியல் பிரச்சனைகளை கொஞ்சம் டீப்பா அட்ரஸ் பண்ணி இருந்திருக்கலாம், கொஞ்சம் மேம்போக்கா இருக்கிற மாதிரியான விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்படியான ஒரு கதையில ஈழ அரசியலை ஞாபகப்படுத்துற மாதிரியான காட்சிகளும் கதாபாத்திரங்களையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்ச அருண் மாதேஸ்வரன் அவரோட எண்ணம் வந்து பாராட்டுதலுக்குரியது. இதை தாண்டி நீங்க படத்துல ரசிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.